பிச்சைக்காரன் இங்கெல்லாம் வந்து காசெல்லாம் தரமாட்டேன், வெளியே போடா பிச்சைக்காரா, டேய் போயிடுறா பிச்சைக்காரா. அப்புறம் எங்கள் மாமா கூப்பிட்டு வந்தேன்னா அவ்வளோதான் பார்த்துக்க. டே பிச்சைக்காரா, ஒழுங்கு மரியாதை நீ போறையா இல்லையா, இல்லை மாமா கூப்பிட்டு வந்தோன்னு அடிக்க வைக்கட்டா. டே போடா பிச்சைக்காரா, வாழும் மண்டையம் பாரு. தம்பி நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். நான் பிச்சைக்காரன்லாம் இல்லப்பா. நான் ஒரு முக்கியமாக ஃப்ராங்க்லினை பார்த்தாகணும். சீக்கிரம் ஃப்ராங்க்லின் கூப்பிட்டு வரியா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? ஃபர்ஸ்ட் அதெல்லாம் உனக்கு அப்புறமா உனக்கு நிரூபிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ராங்க்லினை கூப்பிட்டு வா, போ. நீ மாமாட்ட அடி வாங்கின முடிவு எடுத்துட்டேன், நான் என்ன பண்ண முடியும்? இரு மாமாட்ட போய் கூப்பிட்டு வந்து உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாடுறா பிச்சைக்காரா. பொய் சொல்றியா? இதான் இப்போவே போய் கூப்பிட்டு வரேன் பாடுறா. டே பிச்சைக்காரா இருறா வரண்டா. மாமா எங்க மாமா இருக்க? இங்க வா மாமா. பிச்சைக்காரன் என்ன ஓவரா இது பண்ணிட்டு இருக்கிறான் மாமா, வாய் பேசலாம் மாமா எங்க மாமா இருக்க? மாமா எங்க மாமா இருக்க? மாமா இங்க வா மாமா. லட்டு ஏன்டா கத்திக்கிட்டே வர? டே லட்டு என்னாச்சு உனக்கு? டே எனக்கு வேறு ஒழுங்காக கண்ணு வேறு தெரிய மாட்டேதுடா, மொயின்லாம் தெரியுதுடா. நீ எங்கே நிற்கிறீங்க கூட ஒழுங்காக தெரிய மாட்டேதுடா. என்னாச்சுன்னு தெரியலடா. போய் ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணோண்டா. மாமா என்ன வெளியே ஒருத்த கலாச்சிட்டு இருக்கிறான், நீ வந்து என்ன கண்ணு தெரியல அது தெரியல போய் பேசி ஊற்றிட்டு இருக்கிற. ஒழுங்கு மாதிரியே வந்து அவனை என்னன்னு கேளு. யாரா லட்டு உன்னவே கலாய்க்கிறது? டேய் என்னோட லட்டவே கலாய்க்கிறீங்களா? டே இரு எவன்டா அது? என் லட்டவே ஒரு பிச்சைக்காரன் கலாச்சானா? எவன்டா அவன்? அது எவனா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பிச்சைக்காரன். டே பிச்சைக்காரனுக்கெல்லாம் இவ்வளோ இருக்கக்கூடாது. என் லட்டவே கலாச்சா இவன் தான் அந்த பிச்சைக்காரனா? ஐயோ இவரா? தலைவா நீங்க இங்கே என்ன ஆச்சு? என்ன விஷயம் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணா பண்ணுவானே. ஐயோ நீங்க வரையும் தெரிஞ்சிருந்தா வீடெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருப்பேன். இது தெரியாம அந்த பையன் வேற ஏதோ பிச்சைக்காரன் வேற பேசிட்டானே, மன்னிச்சிருங்க தலைவா. என்ன மாமா பிச்சைக்காரனை பார்த்து இப்படி எல்லாம் மரியாதை கொடுத்துட்டீங்க? யாரு மாமா இந்த பிச்சைக்காரன்? நம்ம துரத்தி விட வேண்டியதானே மாமா? என்ன மாமா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற? மாமா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்லை மாமா. தம்பி நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் ஒன்று வழி பண்ணிட்டு வந்தாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க அந்த வழியை நம்ம இப்ப பண்ணிட்டு வந்தாதான் அந்த பையன் பயப்படுவான். மாமா என்ன மாமா அப்பவே கலாச்சி துரத்தி விட்டுற வேண்டியதானே மாமா? ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்ற? என்ன கலாச்சாரம் என்ன சும்மா விடக்கூடாது மாமா? நீ எல்லாம் என்ன மாமா இப்படி பண்ற? மாமா அங்க பாரு மாமா, பேட்மேன் வந்திருக்காரு. பேட்மேன் சார், நான் உங்க பெரிய ஃபேன், ரொம்ப பெரிய ஃபேன். உங்க படம் ஒன்னுடாம பாப்பேன். நீங்க பண்ற சாகசமெல்லாம் எனக்கு அப்படி பிடிக்கும் தெரியுமா? தம்பி இப்ப என்ன யாருன்னு தெரியுதா? அப்படியே பிச்சைக்காரன்னு சொன்னீங்க, அது நான் தான்ப்பா. அப்படியே ட்ரெஸ் போடாம வந்தா பிச்சைக்கார மாதிரி அவனுக்கு தெரியுது. நான் தான்ப்பா பேட்மேன், இந்த உலகத்தை காப்பாத்துறேன். இப்ப எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லிதான் நான் இங்க வந்திருக்கேன். பேட்மேன் சார் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க, உடனே நான் பண்ணிடுறேன். எப்படி எல்லாம் பண்ண சொல்லுங்க, என்ன ஹெல்ப் வேணும் உங்களுக்கு? ஃப்ராங்க்லின் இது வரைக்கும் நீ ஃபிளாஷோட பைக்கு சூப்பர்மேன் பைக் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்க. அந்த மாதிரி இப்போ என்னோட பைக் நீ எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுக்கணும். இதுக்காக நீ ஹார்பருக்கு போனேன்னா அங்கே ஒரு கண்டெய்னர் இருக்கும். அந்த கண்டெய்னர்ல பார்த்தீங்கன்னா இந்த பைக் இருக்கும். அழகா என்னை தூக்கிட்டு வந்து எங்கிட்ட கரெக்டாக கொடுத்துறியா? அங்க ஒரு ஆபத்து இருக்கு. அங்க ஜோக்கர்னு ஒருத்தர் இருப்பான். அவனை தாண்டி நீ எப்படி எடுக்க போறதில்ல. அவனை ஒன்னு சும்மாவே விட மாட்டான். நீ எப்படியாவது அவனை சமாளிச்சு அந்த பைக் எங்க இருந்து எடுத்துட்டு வந்து எங்கிட்ட திரும்ப கொடுத்துரு. ஓகேவா? ஓகே பேட்மேன் சார், கண்டிப்பா உங்களுக்காக பண்ணிடுறேன். லட்டு கேட்டையா? இப்போ முக்கியமா அங்க போக வேண்டிய வேலை இருக்கு. ஆனா நீ வராத சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன இங்கிருந்து பேட்மேன் காண போயிட்டாரு அதுக்குள்ள? டேய் லட்டு பாத்தியா என்ன ஃபர்ஸ்டா மறைஞ்சு போறாரு? உன் கண்ணு முன்னாடியே தெரியும். ஆனா உனக்கே தெரியல பத்தி எப்படி மறைஞ்சு பண்ணு. அதான்டா பேட்மேன். ஆமா வேற லெவலில் மறைஞ்சே போயிட்டாரு. பேட்மேன்லாம் ஃப்ரெண்டா சொல்லவே இல்லை நீ. முதலே சொல்லியிருந்தேன், நான் முதல்ல அவர்கிட்ட ஃப்ரெண்டாக இருப்பேப்பா. தேவையில்ல பிச்சைக்காரன் சொல்லி நான் அசிங்கப்படுத்திட்டல நீ. டே லாலிபாப் லட்டு சீக்கிரம் இங்கே வா, உங்கள்கிட்ட ஒன்று பேசணும், முக்கியமான விஷயம் பேசணும். டே லாலிபாப் இங்கே வா. டே லட்டு இங்கே நெல்லு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா லாலிபாப்பு ஒழுங்க மாதிரியே கேட்டுக்கோ. நீ தான் கூட வரப்போற. லட்டு நீ வீட்டில் இருந்து வீட்டை பார்த்துக்க சரி? அங்கெல்லாம் உன்னை கூப்பிட்டு போக முடியாது. உனக்கு எதாவது ஆச்சுன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதா? அதனால நான் லாலிபாப்பு கூப்பிட்டு போகிறேன். அவன் கூட எப்படியே சட்டன்னு ஓடி போய் எப்படியே தப்பிச்சிருவான். ஏதாவது பிரச்சனைனா கூட உன்னெல்லாம் கூப்பிட்டு போய் ஏதாவது மாட்டிக்கிட்டுனா பெரிய பிரச்சனையாயிரும். மாமா என்ன மாமா இப்படிலாம் பண்ணுறேன்? நானும் வருவேன், பைக் எடுத்து நான் ஓட்டின எனக்கு காசு இருக்காதா? ஏன் மாமா இப்படிலாம் பண்ணுற? ப்ளீஸ் மாமா என்ன கூப்பிட்டு போ மாமா. பாஷ் அவனை விடுங்க, நான் பார்த்துக்கிட்டே. லட்டு உள்ளே போய் ஒழுங்கு முறையாக தூங்கடா, இல்லைன்னா வச்சுக்கோ கரைச்சி வச்சுடுவேன் சரியா? வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ. நானும் பாஷம் போயிட்டு முக்கியமான வேலையை சீக்கிரம் முடிச்சு சீக்கிரம் வந்துடுவேன் சரியா? ஒன்றும் கவலைப்படாத. சூப்பர் லாலிபாப், இப்படி தான் நீ பேசணும். அவனை அப்படியே போய் தூங்க வச்சுட்டு வந்துடுறியா? அதெல்லாம் வேணாம், அவனே போய் தூங்கிக்குவான். டே லாலிபாப் வா நம்ம போகலாம். டே லட்டு நீ போய் ஒழுங்கு முறையாக தூங்கு, எங்களுக்கு வேலை இருக்குது, நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் சீக்கிரம் வரோம் சரி? டே லாலிபாப் வாடா டைம் ஆயிடுச்சு, நமக்கு சீக்கிரம் கார் எடுத்துகிட்டு வர போகணும். வாடா வா. பாஷ் இங்கே என்ன பாஷ் இது செவர் இப்படி கட்டி வச்சிருக்கீங்க? வரக்கூட முடியல. இங்கே பாருங்க ஏறி வர கூட கொஞ்சம் கவலையாக இருக்குது. வரீங்க எவ்வளோ அடியில் ஓட்டையெல்லாம் போட்டு வச்சுக்கிங்க. இப்படிலாம் இருந்தால் என்ன ஆகுறது? நான் உள்ள இது போய் விழுந்துட்டேன்னா என்ன பாஷ்? நீங்கள் ஒழுங்காக ஸ்டெப்பை கட்டி வைங்க பாஷ். லாலிபாப்பே கொஞ்சம் சீரியஸாக நம்ம போகணும்டா, முக்கியமான வேலைடா இது. எப்படியாவது பேட்மேனோட பைக் நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா அவ்வளோ தான் நம்ம பேட்மேன் நம்மளை போட்டு செஞ்சு எடுத்துட்டு வர்றோம். பாஷ் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. வேற லெவலில் பைக் எடுக்கிறோம், நம்ம ரைடு போகிறோம் சரிங்களா? அந்த பேட்மேன் கிட்ட கேட்டு அந்த பைக் வாங்கி நம்மளே சொந்தமாக்கிடலாம் பாஷ். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் மட்டும் போங்க. மாசா பண்ணி விட்டுங்க பாப்பா ஃபாஸ்ட்டா. லாலிபாப்பு கொஞ்சம் பயமாக இருக்குடா, அந்த பைக் எப்படி தான் எடுக்க போகிறேன்னு தெரியல. ஏதோ ஜோக்கர்லாம் இருப்பானாம, அவன் ஏதோ நம்மளை பிடிச்சி கடிச்சு வச்சிட்டானா? அதனால தான் நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். லட்டு கூப்பிட்டு போனால் கடிக்க மாட்டான், நீ தானே கடிப்பேன். அதனால தான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். அவன் வர ஜோக்கர் வேற பைத்திய மாதிரி பண்ணுவான் போல. பாஷ் அதெல்லாம் அவனை சும்மா விட மாட்டேன். எப்படி கடிச்சு எடுக்கிற மட்டும் பாருங்க, வேற லெவலில் கடிச்சு. பாஷ் வந்தாச்சு பாஷ், இதான் அவன் சொன்ன ஆர்பர் பாஷ் பேட்மேன் சொன்னது. இவன் அப்படியே உள்ளே போங்க. உள்ளே போனால் எங்கேயாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ கண்டெய்னர் சொன்னார்ல.
ஆமாண்டா அது ரெட் கலர் கண்டெய்னர் பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி இங்கேயே நம்ம வண்டியை போட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த கண்டெய்னர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகேவா போய் பார்ப்போம். எனக்கு இங்கே தான் தோணுது. இதுக்கு முன்னாடி போய் பார்த்துருவோம் எங்கேயாவது இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா வா கூட சீக்கிரம் போய் இந்த வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஆமாம் பாஷ், எனக்கு இங்கே தான் தோணுது பாஷ். வாங்க முன்னாடி போய் செக் பண்ணி பார்ப்போம். வாங்க பாஷ் போகலாம். பாஷ் சீக்கிரம் போங்க பாஷ். ஏன் பாஷ் இப்படி மெதுவாக போயிட்டு இருக்கிறீங்க? போகிறீங்களா இல்லை எல்லாம் அடித்து துரத்துட்டா உங்களை? என்ன பாஷ் இப்படி பண்ணுறீங்க? போங்க பாஷ். இல்லை சார் லாலிபாப் ஒன்றும் கவலைப்படாத. போகிறேன் இரு. இந்த கண்டெய்னர் கிட்ட தானே இருக்கும். அங்கேயே போய் நம்ம பார்க்கலாம். சரியா ஒன்றும் கவலைப்படாத. வாடா லாலிபாப் போகலாம். முன்னாடி போய் என்னென்னு எட்டி பார்த்தா தான் நமக்கு தெரியும். வா. பேட்மேன் நான் சும்மா விட மாட்டேன். உன் பைக் எங்கன்னா கிடைச்சிருச்சு. இனி இந்த பைக் எப்படியாச்சும் கொளுத்தி விளாட்றன்னு மட்டும் பாரு. பேட்மேன் நீ முடிஞ்ச என்கிட்ட இனிமேல் இந்த பைக் உனக்கு கிடைக்காத மாதிரி பண்ண போற. கொளுத்தி 2 துண்டாக்க போற இந்த பைக்கை. ஏய் யாரா கோமாளி? டேய் பைக் கிட்ட என்னடா நின்றுக்கிற? டே கோமாளி ஒரே நிமிஷம் நில்றா. உங்கள்கிட்ட பேசி ஆகணும். எதுக்குடா பைக் கிட்ட நின்றுக்கிற? யார் நீ? டேய் எங்கே போகிற? நில்றா. சார் நான் இங்கே வேலை பார்க்குறேன் சார். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். இந்த வண்டியெல்லாம் நான் தான் தொடச்சி சுத்தம் பண்ணி வைப்பேன் சார் டெய்லியும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது. நீங்கள் வேலை பார்க்குறவன் தான். சரிங்களா? எனக்கு எதாவது டிப்ஸ் இருந்தால் கொடுக்குறீங்களா? அந்த பைக்கில் ரொம்ப நான் பலன்னு பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஆமாம் பாஷ் இவன் தான் அந்த கோமலி நினைக்கிறேன் பாஷ். நம்ம வேணா கடிச்சு வச்சுட்டா பாஷ். இவனை இங்கேயே புதைச்சிடலாம் பாஷ். என்ன பாஷ் சொல்கிறீங்க? சார் இந்த டாக் ரொம்ப க்யூட்டாக இருக்கு சார். குச்சு இவ்வளோ க்யூட்டாக இருக்கு. பாஷ் இந்த கோமலி நல்லவன் தான் போல பாஷ். விட்டுறலாம். போகட்டும். இப்படி போகிறான் பாருங்க குண்டு தடி மாடு. இவங்களை நான் சும்மா விட மாட்டேன். இவங்க போனதுக்கப்புறம் அந்த பைக்கை நான் திருடி என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாடுறா பேட்மேன். லாலிபாப் பார்த்தியா? பேட்மேனோட பைக்கு வேற லெவலுக்கு. அவரை மாதிரியே கருப்பு கல்லில் மாசாக இருக்குடா அந்த பைக்கு. டே வேற லெவலுக்கு. வாடா உஷா இங்கே போடுறா. பர்னோட்டல் ஆகுது வேற லெவலில். டே லாலிபாப் என்ன வரையலையோ? ரவுண்டு போகலாம். டே வா வந்து ஏறி. ஏன் சிலமா நின்றுக்கிற? சரி வா கோச்சு கதை இறங்கிட்டேன். இப்போ உட்கார வா. ஓகேவா? இப்போ வந்து ஏறினே. பாஷ் செமையாக இருக்குது பாஷ். இந்த பைக் நம்மளே அவர்கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கலாமா? திருடி இல்லாமல் பேசாமல் அவர்கிட்ட. ஏன் என்ன பாஷ் சொல்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்கள் பாஷ். டே லாலிபாப்பு அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். நம்மளே அவருக்கு இதை மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணோன்னா அவரோட பைக் நமக்கே ஒன்று கொடுப்பாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா? இல்லாட்டி அவ்வளோதான் நம்மளை கொண்டு போட்டு போயிடுவாரா. இதனால தான் நான் சொல்கிறேன் அவருக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணலாம். அவரே நமக்கு நல்லதெல்லாம் பண்ணுவார். ஏன்னா அவர் ரொம்ப பணக்காரர் தெரியுமா? என்ன பாஷ் சொல்கிறீங்க? பெரிய பணக்காரரா? இதெல்லாம் கிட்ட சொல்லவே இல்லை பாஷ். அப்பா விடுங்க. அவர்கிட்ட சொல்லி இந்த 6 பேரையும் நம்ம விலைக்கு வாங்கிடலாம் பாஷ். நமக்காக பண்ண மாட்டாரா? நம்மள கோடியே சமாளிக்கலாம் பாஷ். ஜாலியாக இருக்கும் பாஷ். லாலிபாப்பு அதான்டா நானும் யோசிச்சுக்கிறேன். இந்த பைக் எப்படியாவது அழகாக எடுத்துகிட்டு போயிடணும். வண்டி போடுற செமையாக இருக்குடா. வீடையும் தூக்குறது எல்லாமே சூப்பராக இருக்குடா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டி. அதான் பாஷ் நானும் சொன்னேன். முதலே வண்டி எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம் பாஷ். இந்த வண்டி நம்மளே வச்சுக்கலான்னு. டே லாலிபாப்பு அப்படிலாம் பண்ண முடியாது. நம்ம வண்டி இங்கே வச்சிடலாம். இந்த வண்டி இங்கே வச்சுட்டு நம்ம காரை கொண்டு வந்து கார் மேலே வண்டியை கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். நீ என்ன சொல்கிற? அதானே நல்ல ஐடியா நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஆமாம் பாஷ் கரெக்டான ஐடியா. பேட்மேன் ஆளுகளை விட்டு வண்டி எடுத்துட்டு போக வந்திருக்க. அவனுங்களை என்ன பண்ணி துரத்துறது மட்டும் பாரு. இப்போ பாரு என்ன பண்ண போறேன்னு. இங்கே எங்கேயாவது பாம்பை வச்சு வெடிக்க வச்சுட்டா அவங்க வந்து என்ன ஆச்சுன்னு பார்க்குற நேரத்தில் நம்ம வண்டி எடுத்துட்டு போயிடலாம். டே இதா வந்துட்டேன்டா பேட்மேன். உன் வண்டியை அழிக்காம நான் விட மாட்டேன்டா பேட்மேன். ஏய் பேட்மேன் ஆளுக்கெல்லாம் அவங்கள எப்படி ஓட வைக்கிற மட்டும் பாருங்கடா. 1 2 3 எங்கே போடலாம்? அங்கேயே போட்டுருவோமா? இங்கே 3 4 எங்கே போடலாம்? 4 இங்கே போடலாம். 5வது அங்கே போடுவோம். இப்போ வெடிக்க வச்சோன்னா அவனுக்கு 2 பேர் வந்து இங்கே பார்க்க ஆரம்பிக்கிற கேப்பில் நான் வண்டியை தூக்கிட்டு போயிடுவேன். பேட்மேன் ஆளுகிட்ட இருந்து வண்டி எப்படி தூக்கிற மட்டும் பாரு. அந்த வண்டி இன்னைக்கு 2 துண்டா கொளுத்தி போட்டு ஒரு இடத்துல பெருக்கி வச்சிருப்பான். அங்கே வந்து நீ குப்பை பொறுக்கிற மாதிரி பொறுக்கிட்டு போவடா பேட்மேன். இப்போ இந்த இடத்துல ஒளிஞ்சிக்க வேண்டியதா. இங்கே ஒளிஞ்சிட்டு நம்ம பாம்பு அடிக்க வச்சோன்னா பாம்பு அடிக்க வச்சாச்சு. இப்போ ஓடுங்கடா. பாஷ் அங்கே பார்த்தீங்களா ஏதோ சவுண்டு கேட்குது. நம்ம காருக்கு இது ஏதோ ஆயிடுச்சான்னு போடுங்க பாஷ். ஏதோ வெடிக்கிற சவுண்ட்லாம் கேட்குது. டேய் லாலிபாப்பு நம்ம காரில் ஒன்றாங்களோட. ஆனால் எங்கேயோ வெடிச்ச சவுண்டு கேட்டுச்சுரா. எங்கே வெடிச்சுன்னு தெரியல. என்னடா ஒரு இடையிலும் கூட காணோம். நல்ல வேலை நம்ம காருக்கு எதுவும் ஆகலை. வேற பக்கம் எங்கேயோ வெடிச்சிருக்கு போலாடா. அதான்டா இவ்வளோ சவுண்டு டமாலுன்னு. ஐயோ நல்ல வேலைடா லாலிபாப். சீக்கிரமா நம்ம போவோம். பைத்தியக்காரனுக்கு ஏமாந்துட்டானே. இப்போ பேட்மேன் பைக்கை தூக்கியாச்சு. இதே பேட்மேன் வண்டி இனிமேல் உங்ககிட்ட கிடைக்கவே கிடைக்காதடா. இன்னையோட இந்த வண்டி எனக்கு சொந்தம்டா. எப்படி இந்த வண்டியை நான் அழிக்கிறேன்னு மட்டும் பாடுறா பேட்மேன். இந்த வண்டி உனக்கு எங்கேயுமே கிடைக்காத மாதிரி பண்ண போற. இதான உன்னோட ஃபேவரட் பைக். இந்த பைக் இனிமேல் உனக்கு கிடைக்கவே கிடைக்காதா பேட்மேன். டேய் லாலிபாப் இதோட ட்ராப்னு நினைக்கிறேன்டா. இருடா போய் பார்ப்போம். டே பைக்கை காணடா லாலிபாப்பு. ஐயோ என்னடா பண்ண போற? டே லாலிபாப் எங்கடா மேலே ஏறி வர? வா பாஷ் அதான் பாஷ் மேலே ஏறி பார்த்தேன் பாஷ். பைக் எங்கேயுமே காணோம் பாஷ். எந்த மெண்டல் எடுத்துகிட்டு போனானே தெரில பாஷ். ஐயோ அவனை என்ன பண்ணுறதே தெரியலையே. ஏதாவது பண்ணியாகணும் பாஷ் அவனை பிடிச்சி. டேய் லாலிபாப்பு பேட்மேன் மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அப்போ நம்ம கதி அதோ கதி தான்டா லாலிபாப்பு. என்னடா பண்ணுறது? டே லாலிபாப்பு ஏதாவது சொல்லுவே. டே என்ன இவ்வளோ அமைதியாக இருக்கு? பார்த்தா நீ ஏதோ ஒரு பிளான் வச்சிருப்ப மாதிரி இருக்கு. என்ன பிளான் வச்சிருக்க? உண்மையை சொல்லு பாஷ் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த வண்டியில் நம்ம டிடிஎஃபோட ஜிபிஎஸ் போட்டு வச்சிருக்கேன். நல்ல வேலை அந்த லிக்விட் ஊற்றல பாஷ். அந்த டயர் பஞ்சர் ஆகுறது. அந்த டயர் பஞ்சரே ஆகாமல் லிக்விட் ஊற்றி வச்சா அப்போ நம்ம அவ்வளோதான். சீக்கிரம் வண்டி எடுங்க. போய் அந்த ஜிபிஎஸ் போய் ட்ராக் பண்ணி போய் பிடிக்கலாம் பாஷ். சீக்கிரம் வாங்க போகலாம்.
சூப்பரா லாலிபாப், நீ வேற லெவல்டா. டிடிஎஃபோட ஜிபிஎஸ் போட்டு வச்சிருக்கியா? எப்படா இந்த வேலையெல்லாம் பண்ண? பரவாயில்லையே. சரி வா, இப்போ உடனே போய் உனக்கு கண்டுபிடிச்சிட வேண்டியதான். இனிமேல் பேட்மேன் வண்டி என்னெல்லாம் பண்றவ தரையில போட்டு எப்படி தேய்ச்சேன் பாத்தியா? இனி என்னெல்லாம் பண்ண போறேன்னு மட்டும் பாரு. பேட்மேன் இந்த வண்டி கொளுத்தி தாண்டா எடுக்க போறேன். இப்ப பாரு எப்படி பறக்கலாம் விட போறேன். டபீர் எப்படி இப்ப பறக்கில் டொம்முன்னு உலகம் எப்படி வண்டி நீ உடைக்காம விட மாட்டேன்டா பேட்மேனே. பேட்மேன் இந்த வண்டி இனிமேல் உனக்கு 4 துண்டா தான் கிடைக்க போகுது. அதுக்காக இப்ப என்னோட இடத்துல போய் இந்த வண்டியை வச்சு என்னென்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. இந்த பைக்கை கொளுத்தி எடுக்க போறேன்டா பேட்மேனே. இந்த பைக்கை இங்கே வச்சு இப்ப கொளுத்தி எடுத்துற வேண்டியதா மக்களே. இப்ப பாருங்க அதை இந்த பைக்கை இப்படி எல்லாம் பண்ண போறேன். பேட்மேனுக்கு சொந்தமே இல்லாம பண்ண போறேன் இந்த பைக்கை. ஃபர்ஸ்ட் எந்த கன்னை வச்சு இப்படி சுட்டு இப்ப கொளுத்த போற வண்டி 4 துண்டா வெடிக்க போகுது. ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இப்ப குறியை வச்சு சுடுற மட்டும் பட்ட வட எப்படி சுட்டு வண்டி இப்படி ஆக போகுதுன்னு பாரு. இப்ப பாரு புகையுது. இப்ப என்ன ஆக போகுதுன்னு பாருங்கடா அந்த பைக்கை. என்ன இந்த பைக்குக்கு எதுவுமே ஆகலை. இந்த கன்னை வச்சு சுட்டா அப்போ நம்ம ஷார்ட் கன்னை வச்சு சுட வேண்டியதா? நமக்கு அதுதான் கரெக்டான வழி நினைக்கிறேன். அந்த கன்னில் சுட்டோம்னா மொத்த வண்டி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷார்ட் கன் எடுத்தாச்சு. இப்போ சுடுற வண்டி 2 துண்டா வெடிக்கணும். என்ன ஒன்றுமே ஆக மாட்டேது. இவ்வளோ சுட்டு அந்த வண்டிக்கு எதுவுமே ஆக மாட்டேது. என்னால் நம்ப முடியல. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. பாமை வச்சு போட்டுற வேண்டியதா, வேற வழி இல்லடி. பைக்கே இன்னைக்கு நீ முடிஞ்ச மொத்த பாம்பு உண்மையில தான் போட போறேன். இந்த பாம்பு ஒரு பாம்பு வெடிச்சாவே இந்த ஏரியாவே வெடிச்ச மாதிரி. இப்போ உண்மையில 5 பாம்பு போட போறேன். 5 பாம்பு உண்மையில போட்டுட்டு இப்போ உன்னை வெடிக்க வச்சு என்ன ஆக போறேன்னு மட்டும் பாடுறா பைக்கே. பேட்மேன் கிட்ட உன்னை கொடுக்கவே மாட்டேன். உன்னை எரிச்சுதான் உன்னை கொடுக்க போறேன். இப்ப பாரு எப்படி வெடிக்க வைக்க போறேன் பேட்மேன். இனிமேல் இந்த வண்டி உனக்கு கிடைக்க பிளாஸ்ட். இந்நேரம் அது போதஞ்சு செதறி இருக்கும். என்னது ஒண்ணுமே ஆகல. எனக்கு மென்டல் ஆகுது. எனக்கு பைத்தியம் பிடிக்குது. வண்டி என்ன பண்ணி வச்சிருக்கானே தெரியலையே. ஐயோ உனக்கு ராக்கெட் லான்ச்சர் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணாலும் இந்த வண்டி உண்ணாக மாட்டேது. எனக்கு ரொம்ப மண்டைக்கு ஏறுது. என்ன பண்ண போற? சாவு. கொழுந்து விட்டு ஏறினா அந்த பைக்கு கருகி சாம்பலாக இருக்கும். பேட்மேன் வந்து இந்த பைக்கை பொறுக்கிட்டு போ. அதான் உனக்கு வேலை, வேற வழியே இல்லை. என்னது இந்த பைக்குக்கு எதுவுமே ஆகல. ஐயோ இந்த பைக்கு யாருக்கும் கிடைக்காத மாதிரி நான் பண்ணணும். என்ன ஃபயர்ல விட்டா ஃபயர் எல்லாம் வருது. பேட்மேன் இந்த வண்டி ஏதோ பண்ணி வச்சிருக்கான். அதனால நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. எவ்வளோ ஃபயர் வருது. இந்த வண்டி ஏதோ நம்ம பண்ணியாகணும். இப்போ யாரு கைக்கு கிடைக்காத மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு ஒளிச்சு வச்சுட்டு போயிட வேண்டியதான். பேட்மேன் இந்த வண்டி உனக்கு கிடைக்க போறதில்லை. இனிமேல் நீ மறந்துரு. பாஸ் இங்கே தான் பாஸ் இந்த லொக்கேஷனை கட்டுறது. இங்கே தான் பாஸ் கடைசியாக இருக்குது. பக்கத்தில் எங்கேயோ தான் பாஸ் இருக்குது. இங்கே வண்டியை போடுங்க. நம்ம போய் டக்குன்னு செக் பண்ணலாம். வண்டி பக்கத்தில் தான் இருக்குது பாஸ். பேட்மேன் வண்டி நம்ம கண்டிப்பாக கிடச்சிடும். லாலிபாப், அப்போ கடைசி லொக்கேஷன் இங்கே தான் கட்டுதா? அப்போ கன்ஃபார்ம் இங்கே தான்டா பைக் இருக்கும். கண்டிப்பாக கிடைச்சிருந்தா நமக்கு. வாடா இங்கே போய் முன்னாடி போய் பார்ப்போம்டா. இங்கே எங்கடா புல்லெல்லாம் இவ்வளோ இருக்குது. இந்த பைக்கு எங்கடா தேடுவேன். பாஸ் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. பைக்கெல்லாம் தரமாக இங்கே தான் இருக்கும். ஜிபிஎஸ் அப்படி போட்டிருக்கல டிடிஎஃபோடது. நீங்கள் கவலைப்படுறீங்க பாஸ். வாங்க போய் தேடுவோம். இங்கே தான் பக்கத்தில் எங்கே பைக் இருக்கும். இப்போ இரு நானும் தேடுறேன். ஏதாவது ஒரு பக்கம் தாண்டா பைக் இருக்கும். கண்டிப்பாக இங்கே தாண்டா பக்கத்தில் எங்கேயாவது பைக் இருக்கும். இங்கடா இவ்வளோ புல் இருக்குது. இது பக்கத்தில் எங்கடா போய் தேடுவேன். நிறைய புல் இருக்குடா. அடடா டே என்ன இங்கே இருக்குடா பைக். டே லாலிபாப் கண்டுபிடிச்சிட்டேன்டா. பாஸ் நான் தான் சொன்னேன்ல பாஸ். நம்ம ஜிபிஎஸ் அப்படி பாஸ் எப்படி வேறு லெவலில் கரெக்டாக அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சேன் பார்த்தியா பாஸ். வாங்க பாஸ் ஃபர்ஸ்ட் போய் பேட்மேன் கிட்ட அந்த வண்டியை போய் கொடுத்துடலாம். சீக்கிரம் ஏன் பாஸ் இறங்கிட்டீங்க? இல்லடா லாலிபாப், வண்டி நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன்டா. பக்காவாக தான்டா இருக்குது. சரி சூப்பர். பேட்மேனுக்கு அப்புறம் நான் என்ன தான் சொல்லுவேன். ஏதாவது ஆயிடுச்சுன்னா நல்ல வேலை எதுவும் ஆகலை. சரி வா, இதெல்லாம் பேட்மேனுக்கு தெரிஞ்சது என்ன ஆகுறது. பைக்கு காணாமல் போன விஷயமெல்லாம் இது அவருக்கு தெரியாமல் போய் பார்த்துக்கணும்டா. ஃபஸ்ட்டு போய் பேட்மேன்கிட்ட வண்டி கொடுத்துடலாம். வா ஆமாம் பாஸ். பாஸ் பார்த்தீங்களா பைக் என்ன பாஸ்ட்டாக போகுது. வேறு லெவலில் இருக்குது பாஸ். பாஸ் இந்த பைக் எப்படியாவது அவர்கிட்ட கேட்டு வாங்கிற பாஸ். என்ன பேட்மேனோட குகையாது? இங்கே தான் அவர் வாழ்வாரா? இங்கே வீடெல்லாம் சோஃபாலாம் இருக்குது, டிவி எல்லாம் இருக்காதா பாஸ்? டே லாலிபாப், அவருக்குன்னு வீடெல்லாம் இருக்குது. இது அவரோட சீக்கிரட்டான இடம். இந்த இடத்துல எப்படியெல்லாம் வரவே முடியாது. அவர் எனக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சனால கரெக்டாக வந்துட்டேன். பிராங்க்லின் பின்னாடி பாரு. பாஸ் பின்னாடி வாய்ஸ் கேட்குது. பேட்மேன் வந்துட்டாரு. பேட்மேன் சூப்பர். வா வேற லெவலில் இருக்கீங்க பேட்மேன். உங்களை எப்படி பார்க்கவே முடியல பார்த்தீங்களா? நான் வீட்டில் தான் இருந்தேன். இத்தனைக்கு ஒரு அட்டை கட்டி வச்சு. பேட்மேன் நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த பைக் நான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு ஹாப்பி தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது ஹெல்ப் என்ன சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் பண்ணிடுவேன். பிராங்க்லின் எனக்கு இந்த உதவியே போதும். வேற ஏதாவது பெரிய உதவியாக இருந்தால் கண்டிப்பாக நான் கேட்குறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்காக நான் பெருசாக ஒன்று வீட்டில் வச்சிருக்கேன். நீ வீட்டில் போய் பாரு. பாஸ் ஏதோ வீட்டில் வச்சிருக்கிறேன் பாஸ். எங்கே பாஸ் ஓடுறேன்? இருங்க பாஸ், நானும் பேட்மேன் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். பாஸ் சரி நானும் வரேன். இருங்க ஓடாதீங்க பாஸ். எங்கே பாஸ் மேலே போயிட்டீங்க? ஏய் லாலிபாப், சீக்கிரம் வாடா. கார் வேற இல்லை. எவனாவது கார் எடுத்துகிட்டு போக வேண்டியதா? இதான் இந்த கார் எடுத்துகிட்டு வேண்டியதா? என்னடி உனக்கெல்லாம் கார்? கீழே இறங்கிடி கிளவி. இந்த வயசுல உனக்கு கார் ஓட்டிட்டு போறதே. வாடா லாலிபாப் ஏறா.
மரியாதை வண்டி குடுறா, இல்லைன்னா என்ன பண்றேன்னு மட்டும் பாடுறாடே, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா. பாஸ் என்ன பேட்மேன் எதுவுமே சொல்லாம பண்ணிட்டீங்க? வீட்டில் ஒரு பொருளுக்கு சொன்னு இப்படி அறக்க பறக்க வர்றீங்க. சரி சூப்பர் சீக்கிரம் போங்க, நானும் அந்த பொருளை பார்த்தே ஆகணும். ஒரு வேளை இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. அந்த மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற புது வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்.